Hi guys, welcome to final group 4. Already group 1, group 2, inter and group 3 upload பண்ணிட்டேன். group 4 upload பண்ணுறேன். group 1, group 2 மார்னிங் சி அப்லோட் பண்ணும்போது ஆக்சுவலி நான் டெய்லி பூஜை பண்ணுவேன். எல்லாமே சாமிக்கு அபிஷேகம் பண்ணும்போது நாங்கள் அந்த ட்ரெடிஷ்னல் லுக்கில் தான் இருப்பேன். ஸோ அதனால் அந்த 3 வீடியோ அந்த லுக்கில் வந்திருக்கும். இப்போ படிக்கிற டைமில் இந்த மாதிரி இருப்பேன். ஓகே கைஸ், அது ஓகே. இப்போ என்னென்னா பேப்பர் 17 காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆடிட். ஆக்சுவலாக நான் பேப்பரோட ஓவரால் ஸ்ட்ராட்டஜி வந்து கம்மிங் டேஸில் சொல்கிறேன். இப்போதைக்கு நீங்கள் படிக்க வேண்டிய வந்து 15 மார்க்ஸ் வந்து ஷோர்ட்டாக வருது வந்து செக்ஷன் சி இருக்கும். இன்டர்னல் கண்ட்ரோல், இன்டர்னல் ஆடிட், ஆப்ரேஷனல் ஆடிட் அண்ட் அதர் ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்கும். இந்த 3 சாப்டர் 5 மார்க்ஸ் இருக்கும். எல்லா அட்டம்ப்ட்டும் கேட்பாங்க. ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸி. நான் சொல்ல நீங்கள் சும்மா போய் படிங்களேன் போதும். மக்கப் பண்ணாதீங்க, ஜஸ்ட்டு ரீட் பண்ணுங்கள். டெய்லியுமே ஒரு 10 பேஜஸ் டார்கெட் வச்சுங்க, படிங்க. 20 டேஸில் முடிச்சிடலாம். ஓகேவா? தென் பேப்பர் 18 அகெயின் சொன்ன மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜி இருக்குது குரூப் 4க்கு. நான் ஸ்ட்ராட்டஜி இப்போ சொல்ல, அகெயின் ரிப்பீட்டிங், டைம் இருக்குது. ஜஸ்ட்டு உங்களுக்கு நான் படிக்க சொல்கிறேன். இப்போ ஸ்ட்ராட்டஜினா சிஎஃப்ஆரில் தியரி கொடுக்கலாம் படிக்கிறதுக்கு. இப்போ நான் கொடுக்க மாட்டேன், பிகாஸ் இப்போ படிச்சிங்கன்னா மறந்துடுவீங்க. ஸோ நான் இப்போ சொல்கிறேன், ஓகேவா? இப்போ ஸ்ட்ராட்டஜி சொல்ல, நான் ஷார்ட்டாக மார்க்ஸ் மட்டும் தான் கொடுக்குறேன். இது வந்து செக்ஷன் பி, வேல்யூஷன் ஆஃப் ஷேர்ஸு, குட்வில் வரும். அண்டு ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட், இண்டேஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், படிங்க. ப்ராக்டிக்கலாக ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒர்க் லைஃப்பில். இதிலும் சும்மா கேட்பாங்க. அப்புறம் என்பிஎஃப்சி, அது நீங்கள் படிச்சிருப்பீங்க இன்டர்லே, ஈஸி தான் அது, இந்த 2 சாப்டர். தென் வந்து ஐடிடி, ஐடிடியில் அகெயின் ஒரு சாப்டர் மட்டும் படிங்க. எஃப்டிபி, ஃபாரின் ட்ரேட் பாலிசி, இது மட்டும் படித்தா போதும். கன்ஃபார்மாக 2 கொஷின் வரும் 7 மார்க்ஸில். அது கொஞ்சம் இப்போ இருந்தே படிங்க, கொஞ்சம் கொஞ்சமாக படித்து ஷார்ட் நோட்ஸ் எடுத்து வச்சுங்க. ஓகேவா? ஷார்ட் நோட்ஸ் தான் அப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். தென் வந்து ஃபைனல் பேப்பர் வந்து எஸ்பிஎம் அண்ட் பிவி. எஸ்பிஎம்மில் வந்து சாப்டர் 3 படிங்க, எக்கனாமிக் எஃபிஷியன்சி ஆஃப் த ஃபர்ம். பிஸ்னஸ் சொல்யூஷனில் வந்து சாப்டர் 5 படிங்க, ஃபண்டமெண்டல் ஆஃப் பிஸ்னஸ் சொல்யூஷன். அகெயின் பிஸ்னஸ் சொல்யூஷன் வந்து இம்பார்ட்டன்ட் சாப்டர் வந்து 7, 8, 9 தான். பட் அது நான் அப்புறமா கொடுப்பேன். அது இப்போ 20 டேஸில் முடிக்கும். நான் ஸ்லோவாக படிக்கணும். அது அவ்வளோதான் கைஸ். ஸ்மார்ட், ஸ்டே கன்சிஸ்டன்ட், கிராக் சிஏ சிஎம்ஏ. டிசம்பர் 26 நம்ம தான். அகெயின் லாஸ்ட்டாக ஒன்று சொல்லணும். நீங்கள் நிறையா வியூஸ்லாம் வருது, சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நேற்று கூட ஆஃபீஸில் நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேசினிருந்தோம். நம்ம இந்த மாதிரி எப்படி ப்ராக்டிக்கல் இன்சைட் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுத்துன்னு வரலாம், நாங்கள் வந்து போட்காஸ்ட் மட்டும் எடுத்துன்னு வரலான்னு ஒரு பிளான் வச்சுருக்கோம். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் வச்சு தான் நாங்கள் பண்ண முடியும். சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். ஆல் தி பெஸ்ட். ஏஸ் வித் விக்.